புத்தி சொல்கிறதுல பயங்கரமாக இருப்பாங்க. ஆயிலி 3ஆம் பாதம் புத்தி தான். என்ன சொன்னீங்கனாலும் அதில் இருக்கிற மைனஸ் எடுத்து நீ இதுதான் தப்பு, இது ரைட்டு, இதை செஞ்சிருந்தீங்கன்னா நீ நல்லா இருந்திருப்ப அப்படி சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் ஜாதக ரீதியாக நம்மளுக்கு கிடைச்ச பொக்கிஷம் தானே. இந்த வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அளவுக்கு நீங்கள் நல்லா வரணும் அல்லவா, அடுத்த லெவலுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும் அல்லவா, உங்கள் வாழ்க்கையில் பேரும் புகழும் மகிழ்ச்சியோடு வாழணும் அல்லவா, இது எல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விதிவிலக்கே. அப்போ இந்த ஜாதகத்திலேருந்து நம்ம அந்த யோகத்தை ஏற்படுத்தியாச்சுன்னா எங்கேயோ கொண்டு போய் விட்டுருங்களேன். அப்போ ஜாதக ரீதியாகவே உங்கள் வாழ்க்கையில் இன்னமும் நம்ம பெரிய லெவலில் வரணும், நம்ம குடும்பத்தில் எல்லா தோஷங்களும் நம்மளுக்கு சுத்தமாகணும், அந்த பாரம்பரியத்தில் இருந்து நம்மளுடைய பாரம்பரியம் என்றைக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் அந்த ஜாதகத்தில் அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்க குடும்பத்துக்காகவே உழைச்ச குடும்பம் தான் அந்த ஆயிலி 3ஆம் பாதம். பாருங்கள், அந்த ஆயிலி நட்சத்திரம் வந்து கடகராசியில் பிறந்திருப்பாங்க. அந்த கடகம் வந்து சந்திரனோட வீடாக இருக்கும். அந்த சந்திரன் என்பது மனோகாரகன். அந்த மன வலிமையோடு வாழணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு எப்பவும் இருக்கும். ஆயிலி நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுடைய கோவில் சாட்சிநாதேஸ்வரர், தஞ்சாவூர் டு கும்பகோணம். இந்த கோவில் வந்து சாட்சிநாதேஸ்வரர்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். அந்த கோயிலுக்கு ஒரு முறை போய் சுவாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவீங்க. ஏன்னா அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்மா நம்மளை எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குற அளவுக்கு அந்த யோகத்தை பலமாக கொடுத்துரும். அப்போ இந்த ஜாதகத்தில் நம்மளுக்கு எல்லா யோகம் வந்துருச்சு, இனிமேல் நம்ம நல்லா இருக்கலாங்கிற எண்ணத்துக்கு இனி போகிறது இந்த சாட்சிநாதேஸ்வர கோயில் தான்.